வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இன்பம் துன்பம் இது ரெண்டும் வந்து உண்மையா, இது வந்து உண்மையா இல்லையா, மாயா அப்படின்றது எப்படி நான் இது மாயான்னு சொல்கிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஒரு இன்பமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது துன்பமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ இப்போ தான் 8 நிமிஷம் பேசி முடித்தேன் கதை ஆனால் பார்த்தா வாய்ஸ் வரல, என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த இதில். ஓகே, ஸோ பாருங்கள், துன்பம் வந்துடுச்சு, அது மாதிரி தான். சரியா? ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும், ஒரு துன்பம் வரும்போது இன்பம் வரும்போது ஏன் இது வந்து ஒரு மாயா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் யோசிச்சது எப்படின்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருப்பாங்க, எல்லோரும் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோரியும் இருக்குது. ஓகே, அதை நான் ஸ்டோரி இப்போ சொன்னேன், சரி திருப்பி சொல்கிறேன். ஒரு ராஜா ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து ஒரு கிங்டமில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும், ஒரு ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்கும், பசங்க கிட்ட பிரச்சனையாக இருக்கும், ஒய்ஃப் கிட்ட பிரச்சனையாக இருக்கும், வாழ்க்கையே பிரச்சனையாக ஓடிட்டுருக்கும். சரி, இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியலையே, ஒரு சாமியார் கூப்பிட்டு கேட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு சாமியார் கூப்பிடுவார். சாமியார் வந்து என்ன பண்ணுவார், இவர் சொல்கிற கதையெல்லாம் கேட்பார். இந்த மாதிரி எனக்கு எதிர்க்கிட்டேருந்து போர் வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, என்னோடய போர் படை வந்து பலமாக இல்லை, ஃபேமிலியில் ப்ராப்ளமாக இருக்குது, என் பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அவர் சொன்னோன்னே இவர் என்ன சொல்லுவார் சாமியார்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இதுவும் கடந்து போகும்னா எல்லாமே போயிடும், இந்த பிரச்சனையெல்லாம் போயிடும், உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமோ என்னமோ கழிச்சு திரும்பியும் சாமியார் வருவார். அப்போ வந்து எங்கள் கிங் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருப்பார். போர் போர் படைகள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காகிடும், ஃபேமிலியில் ப்ராப்ளம்லாம் போயிடும், ஒய்ஃப் நல்லா ஆகிடுவாங்க, ஐ மீன் நல்ல ஒய்ஃப் ஆகிடுவாங்க. கதைக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் அவர் பேச்சு கேட்க ஆரம்பித்தோம். இதுவும் கதைக்கு தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி இவர் வந்து சாமியார் வந்து பார்க்கும்போது இவர் இந்த மாதிரிலாம் சொல்லுவார், ஐயோ செம்ம ஜாலியாக இருக்குங்க, செம்ம ஹாப்பியாக இருக்கேன், என்னோடய லைஃபே சூப்பராக இருக்குது, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்வார். அப்போ வந்து இவர் என்ன சொல்லுவார், இதுவும் கடந்து போகும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அப்போ வந்து அவர் திங்க் பண்ணுவார், ஓ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான விஷயம் கிடையாது, ரெண்டுமே போயிடும், நம்ம ஏன் அதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறோம், இவ்வளோ வருத்தப்படுறோம், துன்பம்னா வருத்தப்படுறோம், இன்பம்னா ரொம்ப ஆட்டம் போடுறோம் அப்படின்றத அவர் உணர்வார். ஸோ அந்த மாதிரி தான் இதில் என்ன நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் எப்படின்னா, ஒரு இன்பம்னு இருக்கும்போது அதில் துன்பம் கலந்துருக்கும், ஒரு துன்பம்னு இருக்கும்போது அதில் இன்பம் கலந்துருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இட்ஸ் அன் இல்யூஷன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அது எப்படி இன்பத்தில் துன்பம் கலந்துருக்கும், துன்பத்தில் எப்படி இன்பம் கலந்துருக்கும்? இன்பம்னா இருக்கும்போது நான் ஜாலியாக தானே இருக்கேன், துன்பமாக இருக்கும்போது அழுதுனே தானே இருக்கேன் அப்படின்றது நம்ம யோசிப்போம். ஒரு இன்பமான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு மைன்யூட் செகண்ட் அதை யோசிச்சு பாருங்கள். ஓகே, இது ஏன் யோசிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன், இந்த மூமெண்ட் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் கிடையாது, அடுத்த மூமெண்ட்டில் என்ன வேணால் நடக்கலாம், எனக்கு துன்பம் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, கண்டிப்பாக இருக்குது இல்லையா? உண்மையான வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? ஹாப்பியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு சேடான விஷயம் நடக்கும். ஓகே, சேடாக இருக்கும்போது ஹாப்பியான விஷயம் நடக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அந்த துன்பம் இன்பம் நடந்துகிட்டே இருக்கும்போது திரும்பி துன்பம் வரும் அப்படின்ற உண்மையை நம்ம உணர்கிற டைம்லேயே அது உள்ள ஒரு துன்பம் வந்துடுது, அந்த இன்பத்துக்கு கூட ஒரு துன்பம் மிக்ஸ் ஆகி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? அதே மாதிரி துன்பமாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கோம்னாலும் அந்த துன்பம் வந்து இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட், நாளைக்கு வந்து நம்மளுக்கு இன்பமான விஷயங்கள் நிறைய கிடைக்க தான் போகுது அப்படின்றது உண்மையா இல்லையா? நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, அது உண்மை தானே. அப்படி உண்மைன்னு நம்ம சொல்லும்போது அந்த இன்பம்ன்றது அந்த துன்பத்துக்குள்ளே மிக்ஸ் ஆகி கிடக்கு. கரெக்டாக? ஸோ அந்த இன்பம் வந்து கான்ஸ்டன்ட் இல்லை, அதனால் அந்த துன்பம் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ இன்பம் வந்து அதுக்குள்ளேயே மிக்ஸ் ஆகி கிடக்கு. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்பம்ன்றது ஒன்று தனியாக கிடையாது, துன்பம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது, துன்பம்ன்ற ஒரு தனியாக கிடையாது, அது இன்பம் மிக்ஸ் ஆகி தான் கிடக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து உண்மை கிடையாது, இட்ஸ் அ மாயா, இட்ஸ் அன் இல்யூஷன் அப்படின்றத இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து துன்பம் வரும்போது இன்பம் வரும்போது நியூட்ரலாக இருக்க பழகிக்கணும், ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது, ரொம்ப சேடாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஹாப்பியாக இருக்கக்கூடாது, அப்போது வீட்டில் ஒரு செத்துட்டாங்கன்னா நம்ம அழக்கூடாது அப்படின்னா அழுங்க, ஓகே, ஜாலியாக இருங்க, கும்மி அடிங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் எப்போவுமே மைண்டில் இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் மைண்டில் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற இதில் துன்பமும் கலந்துருக்கு, துன்பத்துக்குள்ளே ஹாப்பினஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட், இட்ஸ் கோன் சேஞ்ச் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நோய் நொடி இல்லாமல் வாழலாம், ஹாப்பியாக வாழலாம். ஓகே, ஸோ இந்த ஹாப்பி வேறு,
ஹாப்பியாக வாழலான்றது ஹாப்பினஸில் 2 இருக்குது. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் ஹாப்பினஸ், அதுதான் நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஓகே, உலகத்தில் நம்ம கல்யாணம் பண்ணால் ஹாப்பியாக இருக்கும், குழந்தை பெற்றா ஹாப்பியாக இருக்கும், குழந்தை இந்த ஸ்கூலில் சேர்த்தா ஹாப்பியாக இருக்கும், ஓகே லவ் பண்ணால் ஹாப்பியாக இருக்கும், சினிமா பார்த்தா ஹாப்பியாக இருக்கும், சரக்கு அடிச்சா ஹாப்பியாக இருக்கும், தம் அடிச்சா ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஹாப்பினஸ் வி கிரியேட். இதெல்லாம் இருக்கும்போது நியூட்ரலாக இருக்க பழகிட்டோன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். தட் இஸ் த ரியல் ஹாப்பினஸ், தட் இஸ் கால்ட் பிளிஸ்ஃபுல்னஸ். ஓகே, சச்சித் ஆனந்தான்னு சொல்கிறாங்க. அந்த ஆனந்தம், அந்த பிளிஸ் வில் கம் டு யூ. ஓகே, எனக்கு வந்துச்சான்னு கேட்காதீங்க, நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு ஷேர் வாட் ஐ எம் ப்ராக்டிஸிங். ஓகே, ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, பிகாஸ் ஐ திங்க் யூ அண்ட் மீ ஆர் சேம். ஸோ அதனால தான் நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன், தவிர எனக்கு பைத்தியம் மாதிரி யூடியூப் போட்டுருக்கணும், எனக்கு லைக் வரணும், ஷேர் வரணும், சப்ஸ்கிரைப் வரணும்னு தேவை பண்ணல. அண்ட் நான் பேசும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும், அதுக்காகவும் பண்ணுறேன். ப்ளஸ் என்ன ஃபாலோ பண்ணுற சில பேர் இப்போ என்ன சொல்ல விருப்பம் இல்லை, என்னோடய ஃபேமிலியிலே யாராவது ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சத்தியமாக அதை பார்க்கவே மாட்டாங்க அவங்க. அப்படி பார்த்தாலும் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா என்னடா இவெல்லாம் பெரிய இது மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் செத்ததுக்கு அப்புறமா இதை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து தே வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஓகே, ஸோ தே ஹேவ் டைம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குருமணி.